தினமலர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இப்போ வேர்ல்டு கப் நாக் அவுட்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் முடிய போகுது. ஸோ ஒவ்வொரு மேட்ச்க்கும் நம்ம முக்கியமான மேட்ச்சுக்கு ப்ரிவ்யூ அண்ட் ரிவ்யூ போடுறோம். இப்போ பார்க்க போகிற மேட்ச் வந்து பராகுவே வர்சஸ் ஃப்ரான்ஸ் மேட்ச்சுக்கு நம்ம ரிவ்யூவை வந்து நம்ம இதில் பண்ண போகிறோம். ஸோ ப்ரீ மேட்ச் அனலைசிஸ் நம்ம சொல்லுவோம். இந்த மேட்சை பற்றி பேசுகிறதுக்காக கௌதம் நம்மளோட இணைஞ்சிருக்கார். வணக்கம் கௌதம். வணக்கம் கபில். ஓகே, இப்போ பராகுவே வந்து ஜெர்மனி எலிமினேட் பண்ணிட்டாங்க. ஃப்ரான்ஸ் வந்து ஸ்வீடனை அடித்து துவச்சிட்டாங்க. இப்போ பராகுவே வந்துட்டு ஃப்ரான்ஸை எப்படி எதிர்கொள்கிறது, அவங்களுக்கான டாக்டிக்ஸ் என்னவாக இருக்கும்? ஏன்னா ஃப்ரான்ஸ் வந்து விளாண்ட மேட்ச் எல்லாத்துலேயும் 3-3-3-3ன்னு கோல் போட்டுக்கிட்டே இருக்காங்க. எல்லா மேட்சுமே டஃப்பான ஆப்போனண்ட்டே இது வரைக்கும் அவங்க ஃபேஸ் பண்ணலன்னு நம்ம சொல்லலாம். ஸோ பராகுவே வந்துட்டு யூஎஸ்ஏ கூட தோற்றுருக்காங்க. எல்லா மேட்சுமே கஷ்டப்பட்டு உள்ளே வந்ததே இப்போ கஷ்டப்பட்டு தான் உள்ளே வந்திருக்காங்க. லாஸ்ட் மேட்சுமே வந்து எப்படியோ போராடி பெனால்ட்டியில் வின் பண்ணிட்டாங்கன்னு நம்ம சொல்லலாம். இப்போ ஃப்ரான்ஸை வந்து நம்ம தாக்கு பிடிக்கணும்னா பராகுவே என்ன வந்து டாக்டிக்ஸை வந்து பயன்படுத்தணும்? இப்போ பார்த்தீங்கன்னா பராகுவே வந்து அதே டாக்டிக்ஸை மெயின்டைன் பண்ணாவே போதும். எந்த ஒரு குழப்பமோ எதுவுமே பண்ண வேண்டாம். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸும் சேம் 4-2-3 வந்தான், ஜெர்மனி சேம் 4-2-3 வந்தான். ஆனால் என்னன்னா டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர்ஸ் வந்து ஜெர்மனியில் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணல. ஆனால் இங்கே வந்து ஃப்ரான்ஸுக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. ஏன்னா ஷுபேனி டிஃபென்சிவ் மைண்டாக இருந்தாலும் ராபியோ வந்து கொஞ்சம் அட்டாக்கிங்கில் ஃபேக் ரன்ஸ் மேக் பண்ணக்கூடிய அவரோட நோட்டீஸ் பண்ணும் ஃபர்ஸ்ட் விஷயம். ஏன்னா இந்த அவரோட ரன்னை நோட்டீஸ் பண்ணாமல் விட்டாங்கன்னா த்ரூ பால்ஸோ இல்லை அவரே வந்து ஒரு ஷாட் அடிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் நடக்க போகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படியும் பொசிஷன் வந்து உங்களுக்கு ஃப்ரான்ஸாக வைக்க போகிறாங்க. ஸோ தெளிவாக தெரியுது லோ பிளாக் தான். ஸோ அதே மாதிரி போன மேட்ச்சில் என்ன பண்ணாங்களோ டபுள் ப்ரெஸ்ஸு அவங்களுக்கு கொஞ்சமாக கிடைக்கிற அந்த ஒரு சிச்சுவேஷனில் அவங்க கோலாக கன்வெர்ட் பண்ணும். அந்த ஒரு கார்னர் இருந்தாலும் சரி, ஒரு ஷார்ட் ஆன் டார்கெட் இருந்தாலும் சரி. இது வந்து அர்ஜென்டினாவோட அந்த கிளினிக்கல் ஃபினிஷிங் ஒரு டாக்டிக்ஸ். நேற்று பார்த்தீங்கன்னா இது ஜெர்மனி கூட அப்படி தான் வந்து பராகுவே அந்த கோல் கார்னர் இருந்து அடித்தாங்க. அந்த கார்னர் அப்போ ஃபுல் அட்டாக்கிங் இருக்கணும். சப்போஸ் கார்னர் அப்போ என்னன்னா கண்டிப்பாக வந்து அட்லீஸ்ட் 3 பேர் வந்து ஹாஃப் வே லைனில் நிற்கணும். என்னன்னா கீழே, ஏன்னா எம்பப்பேயோட ரன்னை மீட் பண்ணும். அப்புறம் என்ன ஒலிசி கூட ஒருத்தர் ஓடிட்டே இருக்கணும். ஒலிசி வந்து டெம்பலைவோ இல்லை டூயிவோ வந்து ஃபைன் பண்ணுறதுங்கிறது கஷ்டமானது. அவர் என்னன்னா எம்பாப்பேக்கு தான் மோஸ்ட்லி ஃப்ளோ, அதை வந்து கட் பண்ணும். 2வது விஷயம். அப்புறம் 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா பார்கோலாவும் டெம்பலியும் வைடாக இருக்காங்க. ஸோ அவங்களையும் கொஞ்சம் பார்க்கணும். ஸோ ஜெர்மனியோட அதிகமான ப்ரெஷரில் உள்ளே வர்றாங்க. ஸோ என்ன கேட்டிங்கன்னா ஜெயிச்சிட்டாங்கன்னா சப்போஸ் நார்மல்லையோ இல்லை பெனல்ட்டி கொண்டு போயிட்டாங்கன்னாவே ஒரு அதிசயம் தான். எனக்கு தெரிஞ்சு இவங்க எம்பாப்பே வந்து அவ்வளோ ஹெட்டிங்லாம் பண்ண மாட்டார். பெருசாக ஹெட்டிங் பண்ணுற அளவுக்கு ஃப்ரான்ஸில் வந்துட்டு அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. மேபி சென்டர் பேக்கில் இருக்கவங்க தான் வந்து ஹெட்டிங் பண்ணணும். கிராஸ் போட்டு தான் பண்ண முடியும் கோல் அடிக்கிறதா இருந்தால். ஆனால் பராகுவே வந்து டிஃபென்ஸ் வந்து அருமையாக பண்ணியிருக்காங்க. குறிப்பாக கோல் கீப்பர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு லாஸ்ட் மேட்ச்சு. டிஃபென்சிவ் ஆர்கனைசேஷன் நல்லாவே டிசிப்ளின்டாக இருந்திருக்கு. அதுபோக கோல் கீப்பிங் நல்லா இருக்குது. கவுண்டர் அட்டாக்ஸில் வந்து என்சைசியோ வந்து ஒரு பெரிய த்ரெட்டாக இருக்கார். அவர் மட்டும்தான் அந்த இடத்துல வந்து த்ரெட்டாக இருக்கார். மற்றவங்கலாம் வந்து அந்தளவுக்கு பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல. அல்மிரா நல்ல பிளேயர் தான், ஆனால் அந்தளவுக்கு அவரோட கேப்பபிலிட்டின்னு வெளியே கொண்டு வரல அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஜெர்மனியை வந்து எலிமினேட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயம். அவங்களுக்கு இது ஒரு பூஸ்டாக இருக்கும் ஃப்ரான்ஸ் கூட ஆடுறதுக்கு. ஃப்ரான்ஸுமே வந்து பராகுவேவை ரொம்ப லைட்டாக எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா ஜெர்மனியை எலிமினேட் பண்ணியிருக்காங்க. எந்த டீமுமே நாக் அவுட்குள்ளே வந்துட்டாலே எந்த டீமையும் சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. அதனால் ஃப்ரான்ஸுமே வந்து ரொம்ப சீரியஸாக தான் ஆட போகிறாங்க, டவுட் இல்லை. இப்போ ஃப்ரான்ஸ் வந்து எப்படியும் பொசிஷனிங் அதிகம் வச்சுருப்பாங்க. இப்போ பராகுவே வந்து என்ன பண்ணலாம் அந்த ஃப்ரான்ஸோட டாக்டிக்ஸை வந்து உடைக்கிறதுக்கு? ஏன்னா பொசிஷனிங் வந்து வச்சுருப்பாங்க, அதிக அட்டாக் பண்ணுறதுக்கான இது பண்ணுவாங்க. பராகுவே லோ பிளாக்கில் தான் வந்து இருக்கும். எப்படியும் மேபி 5 at the back விளாட்லாம், இல்லை 4-4-2 கூட விளாட்லாம். 5 at the back விளாண்டு தான் வந்து இவங்களை எம்பாப்பே, ஓலிசி அவங்களாம் டைட் ஸ்பேஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. என்ன தான் நீங்கள் 5 at the back போட்டாலுமே. ஸோ வேறு என்ன டாக்டிக்ஸ் வந்து பயன்படுத்த முடியும் அந்த ஃப்ரான்ஸ் கிட்ட வந்து ஏர்லி லீட் எடுக்கிறதுக்கு? ஸோ லீட் எடுக்கிறதுங்கிறது இப்போ ஜெர்மனி பண்ண மாதிரி திருப்பியுமே பண்ண முடியாது. ஏன்னா செட் பீஸில் கொஞ்சம் பராகுவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அந்த கிடைக்கிற ஒரு ஃப்ரீ கிக்கோ இல்லை கார்னர்லையோ நல்ல ஒரு டீம் மூவ்மெண்ட் கொடுத்து கோல் போட்டுறாங்க. பட் திருப்பியும் நம்ம ஃப்ரான்ஸ் மேலே கிடைக்குமாங்கிறது இது இருக்குது. அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அல்மைரானோடதும் என்சிசியோட ஒர்க் ரேட்டும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கணும். எந்த ஒரு இன்ஜுரியோ இல்லை சப்போஸ் மேட்ச்லேயோ வந்து ஐடியலாக இருந்துருக்கக்கூடாது. எல்லா மேட்ச்லேயும் வந்து 4-4-2 தான் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து 5-3-2 போயிட்டாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்குமோ எனக்கு ஃபீல் ஆகுது. என்ன ரீசன்னா 5-4-1 போயிட்டீங்கன்னா ரொம்ப
இதா இருக்கும். 5-3 ரொம்ப டிஃபென்சிவா இருக்கும். 5-4னா 5-4னா ரொம்ப டிஃபென்சிவா இருக்கும். 5-3-2னா அட்லீஸ்ட் கவுண்டர் அட்டாக் பண்றதுக்கு 2 பேர் 2-3 பேர் எக்ஸ்ட்ரா ஈஸியா இருப்பாங்க. இருக்கும். அதாவது வந்து வைடா ஓடுறதுக்கும் சரி இதா இருக்கும். நீங்க ஒரு கோலை போட்டீங்கன்னா ஹோல்ட் பண்ணி ஏதோ பெனல்டி போய் ஏதோ ட்ரை பண்றீங்க. ஸோ இதை வந்து கோச் கொஞ்சம் திங்க் பண்ணும். 4-4-2ல விளையாண்டாங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா திருப்பி ஜெர்மனி மேலே கண்டெயின் பண்ண முடியாது. ஏதோ ஒன்று பண்ணி எப்படியோ கோல் அடிச்சிருவாங்க. உங்களுக்கு வந்து அதே சேம் தான். அவங்க வந்து விர்ட்ஸை வந்து மார்க் பண்ணாம விட்டது தான் கிராஸ் ஆகி கோல் ஆயிடுச்சு. இவங்க கிட்ட வெரைட்டியா இருக்கு. த்ரூ பால் இருக்கு, இது டெம்பிளி கிட்ட லாங் ரேஞ்ச் ஷூட்டிங் இருக்கு, லெஃப்ட் ஃபுட் ரைட் ஃபுட் ரெண்டுலயும் விளையாடுறாரு. பார்கலோ கிட்ட ஃபேக் ரன் இருக்கு. இதெல்லாம் அவாய்ட். ஜெர்மனி கிட்ட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்ல. சோ நம்ம என்னன்னா பிரான்ஸ்ல வந்து அட்டாக்கு செம அட்டாக் 4 பேர் ஃபார்ம்ல இருக்காங்க. பர்கோலா இந்த சைடு, அந்த சைடு டெம்பேலே, நடுவில் ஓலிசி, ஃப்ரண்ட்ல எம்பாப்பே. இந்த 4 பேர் போதும் ஒரு டீமை முடிச்சு விடுறதுக்கு. இவன் 4 பேத்துல வந்து யாரை 4 பேத்தையும் மார்க் பண்ண முடியாது. அதான் ஒரு பெரிய விஷயம். அதுலதான் மாற்றாங்க. கண்டிப்பா கோல் கன்சிடர் ஓலிசியே மார்க் பண்ணலாம். ஏன்னா அவர் தான் வந்து அந்த 3 பேத்துக்குமே வந்து ரொம்ப சப்ளை பண்ற ஆள் ஓலிசி தான். பாஸ் போடுறாள் அவர் தான். அதுவும் இல்லாமல் அவர் ஷார்ட்ஸ் அடிப்பார், செம குயிக்காக இருக்காரு. இப்போ ஓலிசியை மார்க் பண்ணால் அந்த 3 பேத்தையுமே நம்ம தாக்கு பிடிச்சிட முடியுமா? டெம்பேலே, எம்பாப்பே, பார்கோலா. ஃபர்ஸ்ட் முக்கியமான இது பண்ண வேண்டியது வந்து ஒலிசி கூட ஒருத்தர் நின்றுட்டே இருக்கணும். நீங்க நார்வே மேட்ச் பாத்தீங்கன்னா எம்பாப்பே தான் 2 அசிஸ்ட் போட்டிருப்பாரு, ஒலிசி டெம்பேலே 3 கோல் போட்டிருப்பாரு. ஸோ அப்ப என்னன்னா அந்த மேட்ச் பெர்ஃபார்ம் இல்லையா? ஸோ நார்வே என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறத இது பண்ணணும். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஸ்பெயின் வந்து 5-4ன்னு போன வருஷம் நேஷன்ஸ் லீக்ல செமிஃபைனல் ஜெயிப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஒலிசிக் ரேட்டிங்கே வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல தான் அப்ப சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஒலிசிக் பதிலாக இவர் வருவாரு, சர்க்கி வருவாரு. அவர் தான் நல்லா விளையாடுவார். செகண்ட் ஹாஃப் தான் 4 கோல் போடுவாங்க 60th மினிட் மேல. ஸோ அப்போ ஒலிசியை வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணும். 1. 2வது வந்து எம்பப்பேயோட ஸ்பீடுக்கும் இதுக்கும் அவருடைய என்னன்னா டேக் ஆன்ஸ்க்கும் அதுக்கு ஒரு நல்ல டிஃபென்ஸ். 2 பேருக்கு அந்த மாதிரி கஷ்டம். இப்ப எம்பாப்பே சட்டுன்னு இப்படி பரப்பார். அவரை பிடிக்கவே முடியாது. டிஃபென்ஸ்ல வந்து அவ்வளவு ஸ்பீடா ஓடுற காது பராகுவே ஆஃப் சைட் டிராப் தான் பண்ணோம். ஆஃப் சைட் டிராப் தான் பண்ணோம். இது ஸ்வீடன் ஒரு டிராப் தான் அப்படி பிடிக்க முடிஞ்சு. மத்ததெல்லாம் வித் கோல் ஆயிடுச்சு பாத்தீங்களா மேட்ச்ல. அப்புறம் இப்ப ஃபர்ஸ்ட் டேஞ்சர் வந்து ஒலிசி, 2வது டேஞ்சர் வந்து எம்பாப்பே வராரு, 3வது டேஞ்சர் பார்கோலாவையும் டெம்பேலியும் கன்சிடர் பண்ணீங்கன்னா டெம்பேலி வராரு. ஆனா டெம்பேலியை 5 at the back போட்டு பிடிக்கலாம், ஏதோ இது பண்ணி பிடிக்கலாம். அவர் வந்து பிரசிங் தான் இது பண்ணுவாரு. பட் பிரசிங்ல நீங்க பால வைக்க போறது கிடையாது, லாங் பால் தான் போட போறீங்க. சோ டெம்பிலியை பிடிச்சிடலாம். இப்ப பார்கலோவோட ஃபேக் ரன்னுக்கு இவரும் பாஸ் பண்ணுவாரு, டெம்பிலியும் பாஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, சாரி ஒலிசியும் பாஸ் பண்ற வாய்ப்பு இருக்கு, ராபியோவும் பாஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. சோ இந்த மாதிரி இருக்கு. மேபி இந்த மேட்ச்ல வந்து ஃபுல் பேக்ஸ் இது தியோ ஹெர்னாண்டஸோ இல்ல யூலிஸ் குண்டியோ வந்து அவங்க கிராஸ் போட்டு ஒரு கோலா இருக்கு. சப்போஸ் யாரு கிராஸ்ல கிரவுண்ட்லயோ இல்ல அவங்களோட ஒர்க்கு இங்க பிரான்ஸுக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஏன்னா 4 மேட்ச்லயுமே அவங்க அவ்வளோக்கா எந்த ஒரு ஒர்க்கும் போடல. ஸோ இந்த மேட்ச்ல அவங்களோட ஃபேக் ரன்ஸ் மூவ் பண்ணி மேட்ச் தேவைப்பட்டாலும் படும். ஏன்னா இவங்களோட மார்க்கிங்கை பொறுத்து 5-3-2 என்ன விளையாடுறாங்க. ஆனா 4-4-2 விளையாண்டாங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி ரிஸ்க் ஃபார் பராகுவே. கொஞ்சம் பார்க்கணும். எப்படி லோ பிளாக் தான் ஆடுவாங்க, அதுல டவுட்டே இல்லை. ஏன்னா எப்படி பொசிஷனிங் பிரான்ஸ் கிட்ட தான் இருக்கும்னு எல்லாத்துக்குமே தெரியும். அவங்களுக்கு மட்டும் இல்லை. 5-3-2 இருந்தா பெட்டரா இருக்கும்னு தான் நானும் யோசிக்கிறேன். ஆமா, இப்போ பிரான்ஸோட வீக்னஸ்ன்னு பார்த்தோம்னா, வீக்னஸ்ன்னு நம்ம சொல்லிட முடியாது, ஏரியாஸ் இம்ப்ரூவ்னு சொல்லலாம். இப்போ ஃபுல் பேக்ஸ்லாம் வந்து 2 பேரும் அட்டாக் பண்ண வரும்போது அந்த இடத்துல ஸ்பேஸ் வந்து இருக்கு. அந்த இடத்த தான் இவங்க கவுண்டர் அட்டாக் பண்ணி கோல் போடணும் பராகுவே. அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் வந்து மிட்ஃபீல்டை வந்து ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணால், ஐ மீன் இப்போ மிட்ஃபீல்ட்ஸ் ப்ரெஸ் பண்ணும்போது கவுண்டர் அட்டாக் வந்துட்டு எப்படி இருக்கும்ன்றது தெரியல. இப்போ பராகுவே வந்துட்டு மிட்ஃபீல்டர்ஸ் டோச்சிமினியும் ராபியோட்டையும் வந்துட்டு ப்ரெஸ் பண்ணாங்கன்னா அதுலேருந்து சப்ளை கட் ஆகி இவங்க ஓலிசி போகிற பாலை வந்து கட் பண்ண முடியுமா? ப்ரெஸ் பண்ணி பால் வாங்குறது கஷ்டம். அவங்க ரொம்ப ஃப்ளூயிட்டா பண்றாங்க. ப்ரெஸ் எப்போ பண்ணலாம்னா ஃபுல் மேட்சும் பண்ணக்கூடாது, ஓகேவா? மேட்ச்ல சில டைம்ஸ் வந்து கான்சென்ட்ரேஷன் லூஸ் ஆகும் உங்களுக்கு. அது எப்ப எந்தெந்த மேட்ச்ல கடைசி 4 மேட்ச்ல பார்த்து இது பண்ணும். அதுக்கப்புறம் லோ பிளாக்ல போன டைம் ஜெர்மனி மேல 2 டபுள் பிரஸ் போட்டிருந்தாங்க. தேவையான டைம்ல அது பண்ணலாம். ஆனா சப்போஸ் டபுள் பிரஸ் பண்ணும்போது 2 பேர் ஓப்பன் ஆயிட்டாங்கன்னா எம்பாப்பேக்கு சென்டர்ல ஃப்ரீ ஆயிரும். ஸோ கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லா யோசிச்சு பண்ணணும், எப்ப எங்க பண்றதுங்கிறது கரெக்டா பண்ணும்.
இப்போ இல்லைன்னா இந்த மாதிரி வந்து லோ அந்த பிளாக் இப்போ பராகுவே வந்து 5-4-1 பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். இப்போ ஃப்ரான்ஸ் வந்துட்டு கோல் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். இப்போ எப்படியும் ட்ரை பண்ணும்போது மிட்ஃபீல்டை வந்து உள்ளே கொண்டு வந்து ஆகணும் ஃப்ரான்ஸ் கோல் அடிக்கணும்னா. ஏன்னா அவ்வளோ க்ரௌடட் ஸ்பேஸில் வந்து வெறும் 3 பேர்த்த வச்சுட்டு கோல் அடிக்க முடியாது. இப்போ மிட்ஃபீல்டை உள்ளே கொண்டு வரும்போது அந்த இடத்துல வந்து ஃப்ரான்ஸுக்கு ஒரு வீக் இப்போ டிஃபென்ஸில் வந்து 3 பேர் தான் இருப்பாங்க, 2 பேர் தான் இருப்பாங்க. அப்படி அந்த இடத்துல கவுண்டர் அட்டாக் பண்ணால் ஃப்ரான்ஸுக்கு கொஞ்சம் வீக்னஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த கவுண்டர் வந்து நீங்க எந்த வல்னரபிலிட்டியில ஸோ கவுண்டர் அட்டாக் பண்றதுக்கு சில விஷயம் இருக்கு. லாங் பால் அக்யூரேட்டா பண்ணும். நீங்க லாங் பால் தப்பா போட்டீங்கன்னா அவங்க ஈஸியா எடுத்துருவாங்க, இல்ல கிளியர் பண்ணி அவுட் போயிடும். ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து இல்ல 1-2 பாஸ் போட்டு வர்றாங்கன்னா அது வந்து மோஸ்ட் பர்ஃபெக்டா இருக்கணும். பராகே கிட்ட அது கஷ்டம். இல்ல லாங் இது கொஞ்சம் ட்ரிபிள் பண்ணி ஃபவுல் வாங்கி செட் பீஸ் மூலமா ஒரு கோல் போடுறது பெஸ்ட் ஆப்ஷன். இது ஷூமேனி வந்து ஃபவுல் பண்ணக்கூடிய ஆள் தான். அந்த ஒரு ஆப்ஷனை இது பண்ணும். கார்னர்ஸ் கொஞ்சம் வாங்க ட்ரை பண்ணும். கார்னர்ஸ்லயும் இதா இருக்காங்க. செட் பீஸ் தான் இவங்க ஆர்சனல் மாதிரி ஆயிட்டாங்க. வந்து செட் பீஸ்ல அவ்வளவு ஸ்ட்ராங்கான்னு தெரியலையே. அந்த அளவு ஸ்ட்ராங் கிடையாது பராகுவே செட் பீஸ்ல. இல்ல போன மேட்ச் நான் ஒரு மேட்ச் வச்சு தான் சொல்றேன். ஜெர்மனி போன மேட்ச் கிராஸ்ல கோல் அடிச்சாரு என்சிசியோ. பட் செட் பீஸ்ல அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி எனக்கு தெரியல. பட் இத வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதுதான் வந்து ஒரே ஆப்ஷனா வெளியில வருது. வேற எந்த ஒரு இதுமே இப்ப பராகுவேக்கு தெரியுற மாதிரி கிடையாது. ஸோ இது ஒரு ஆப்ஷன். அதுக்கப்புறம் என்னன்னா ஒருத்தர் மட்டும் ப்ரெஸ் பண்ணிட்டு இது பண்ணிக்கலாம். மேட்ச் ஃபுல்லா நீங்க ப்ரெஸ்ஸே பண்ணாமலே இருக்க முடியாது. சப்போஸ் என்சிசியோல இல்ல அவர் கூட இருக்கிற இப்போ என்சிசியோ ஃபுல் டைம் விளையாடுறானா அவர் கூட இருக்கிற பார்ட்னர் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு இவருக்கு வந்து ஃபுல் எனர்ஜி கொடுத்து வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒர்க் பண்ணும். ஸோ இதுல இருந்து பராகுவே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டைம் கொண்டு போனாலே அவங்களுக்கு ஒரு கிரேட் அச்சீவ்மெண்ட் தான். பெனால்ட்டில போய் அப்புறம் மேட்ச் சப்போஸ் ஏதாச்சும் பண்ணியோ ஜெயிச்சிட்டாங்கன்னா இதை விட ஒரு ஃபுட்பால்ல ஒரு அப்செட் வந்து நம்ம எங்கேயுமே கண்டிப்பா பார்த்திருக்கவே இது முடியாது. பெரிய அப்செட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன் இந்த மேட்ச்சுக்கு பராகுவே பிரான்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஏன்னா பராகுவே வந்துட்டு நார்மலாகவே வேர்ல்டு கப்ஸ்ன்னு வந்துட்டா அவங்க கேம் வேற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி எப்படி இருக்கோ என்னமோ அது வந்து வேற மாதிரி இருக்கும். ஆனால் வேர்ல்டு கப்னு வரும்போது காம்படிட்டிவாக மாறிடுவாங்க, என்னதான் லோவர் ரேங்க்டு சைடு அப்படின்னாலும். ஸோ இப்போ ஃப்ரான்ஸ் பராகுவே மேட்ச்சில் ஸ்கோர் லைன் என்னவா இருக்கும்? நான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் 4-1. 4-1. ஏன்னா கோல் போடுறாங்க, இவங்களும் ஒன்று 90 மினிட்ஸ் ஏதோ பண்ணுவாங்கன்னு தோணுது. 3 கோல்ஸ்ல எல்லா மேட்சும் ஃப்ரான்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. 4-1 ஆர் 3-0 அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஓகே, நானும் அந்த மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மேபி 3-1 ஆர் 2-1 அந்த மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குது. பட் 2-1 கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். மேக்ஸிமம் 3-1 வர்றக்கு 3 ஆர் 4-1 வர்றதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். பார்ப்போம், அது நம்ம சொல்ல முடியாது. திடீர்னு பராகுவே ஜெர்மனி ஈஸியாக ஜெயிக்கும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் வந்து ஜெர்மனியவே வந்து பெனால்ட்டியில் அமிச்சிட்டாங்க. ஃப்ரான்ஸையும் கண்டெயின் பண்ணி அமிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அது சொல்ல முடியாது. யார் என்ன வேணாலும் நடக்கலாம் உலகத்தில். ஆமாம், அதனால் அது வந்து என்ன எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சரி, இப்போ அடுத்த மேட்ச்க்கு இந்த மேட்ச் பற்றி கம்ப்ளீட்டாக எல்லாம் கவர் பண்ணிட்டோம். அடுத்த மேட்ச்சில் நம்ம சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இதே மாதிரி நல்ல விடையில் சந்திப்போம். until then bye from கபில் முருகேஷன் கௌதம்.